இந்த வீடியோவை வழங்குவோர் ஆரோக்கியா இயற்கை வைத்திய ஆலயம், இப்போது மதுரையில் அண்ட் BROLL ஸ்டுடியோஸ் பிரைவேட் லிமிடெட். வாழ்க நலமுடன். வைத்தியன் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு சித்ராவின் அன்பான ஆரோக்கியமான வணக்கங்கள். ஒரு பெண் கர்ப்பமா இருக்கும்போதே நல்ல உணவு, நல்ல மனநிலை இதிலெல்லாம் கவனம் செலுத்தி சரியா இருந்துட்டாங்கனாலே நல்ல ஆரோக்கியமான குழந்தைகள் பிறப்பாங்க. இந்த வீடியோல கர்ப்பிணிகளுக்கான பல குறிப்புகள் தான் நாம பார்க்க போறோம். ஒரு பெண் கர்ப்பமா இருந்தாலே அதை சாப்பிடு இதை சாப்பிடுன்னு வீட்டில் இருக்கிறவங்களாம் அப்படியே வற்புறுத்திட்டே இருப்பாங்க. அவங்களும் வயிற்றுக்குள்ள ஏதாவது திணிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் கர்ப்ப காலத்தில் பார்த்திங்கன்னா சரிவிகித உணவு உட்கொள்வது தான் சிசுவோட வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா கர்ப்ப காலத்தில் இந்த மசக்கை, உடல் சோர்வு, உடல் உழைப்பு குறைவது, இரத்த சர்க்கரை அளவில் மாற்றம், மனநிலை மாற்றம் இதெல்லாம் ரொம்ப பொதுவான ஒரு விஷயங்கள். இதை சரிவிகித உணவு எடுத்துக்கிறது மூலமாக தான் சீராக்க முடியும். உங்களோட உணவில் பார்த்திங்கன்னா கார்போஹைட்ரேட் நிறைய இருக்கணும், புரதச்சத்து நிறைந்த உணவுகளாக இருக்கணும், தேவையான அளவு கொழுப்பு, வைட்டமின்கள், அதே மாதிரி ஒரு நாளைக்கு 30 கிராம் நார்ச்சத்து, அப்புறம் 3 லிட்டர் அளவுக்கு தண்ணீர், இது எல்லாமே ரொம்ப ரொம்ப அவசியம். இப்போ உணவு அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா முதல்ல பழங்கள் எடுத்துப்போம். பழங்கள்லாம் நீங்கள் நிறைய சாப்பிடணும். அதுவும் கழுவி கட் பண்ணி உடனே சாப்பிடணும். எந்த அளவுக்கு தேவையோ உங்களால் எந்த அளவுக்கு சாப்பிட முடியும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உடனே கட் பண்ணி சாப்பிட்ருங்க. அதே மாதிரி கர்ப்பிணிகள் அப்படின்னாலே பப்பாளி பழம் சாப்பிடவே கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையில் பார்த்திங்கன்னா பப்பாளி காய் தான் சாப்பிடக்கூடாது. ஆனால் பப்பாளி பழம் சாப்பிடலாம். அதே மாதிரி காய்கறிகளை பொறுத்த வரைக்கும் எல்லா வகையான காய்கறிகளையும் நீங்கள் சாப்பிட்லாம். இதை உப்பு, மஞ்சள் கலந்த நீரில் நல்லா அந்த காய்கறிகளை கழுவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். மழைக்காலத்தில் கீரை மட்டும் சாப்பிடாதீங்க. அதே மாதிரி முளைக்கட்டின பயறு வகைகளை பச்சையாக சாப்பிடாதீங்க. அதே மாதிரி கர்ப்பம் அப்படின்றது உறுதியானதும் டாக்டர்கிட்ட போய் கன்ஃபார்ம் பண்ணுறீங்கன்னா அவங்க என்ன மாத்திரைகள், வைட்டமின் மாத்திரைகளாகவே இருந்தாலும் அவங்க சஜஸ்ட் பண்ணுற மாத்திரைகளை மட்டும் சாப்பிடுங்க. இதை சாப்பிட்லாம் அதை சாப்பிட்லாம், அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு தேவையில்லாத மாத்திரைகள்லாம் நிறையலாம் சாப்பிடாதீங்க, நல்லது கிடையாது. அதே மாதிரி பேக்கெட்டுகளில் அடைக்கப்பட்ட உணவுகள், பதப்படுத்தப்பட்ட உணவுகள், அதுக்கப்புறம் குளிர்பானங்கள், ஸோ இந்த மாதிரி உணவுகளை கண்டிப்பாக எடுத்துக்காதீங்க. அதே மாதிரி கொட்டை வகைகளில் ரொம்ப பாதுகாப்பானது அப்படின்னு பார்த்தோன்னா பாதாம் பருப்பு மட்டும்தான். ஸோ இதனால் நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த பாதாம் பருப்பை பச்சையாக சாப்பிட்றத விட லேசாக வறுத்து சாப்பிட்றது பெட்டர். அடுத்தது எண்ணெயில் பொரித்த உணவுகளை கண்டிப்பாக நீங்கள் தவிர்க்கணும். அதே மாதிரி சரி பழங்கள் அப்படியே சாப்பிட்றது ரொம்ப நல்லது, இல்லை ஜூஸ் போட்டு குடிக்கலாமே அப்படின்னு தோணுச்சுனாலும் அதில் சர்க்கரைக்கு பதிலாக தேன் அல்லது பனங்கற்கண்டு இந்த மாதிரி சுவைக்கு பயன்படுத்தலாம். அதே மாதிரி நீங்கள் சாக்லேட் இதை நீங்கள் தியாகம் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இதனால் கூட நம்மளுடைய சர்க்கரை அளவுகள் ஏறி இறங்கி நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கும். அப்புறம் பிபி கூட வரலாம். பிரசவ நேரத்தில் இந்த பிபி, சுகர் இதெல்லாம் அதிகமான பிரச்சனை தான். ஸோ அதனால் அளவாக சாப்பிடுங்க. அதே மாதிரி காஃபி, டீ இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் அவாய்ட் பண்ணி தான் ஆகணும். நான் ஒரு நாளைக்கு 2 கப் காஃபி தான் குடிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் கூட அதில் ஒரு 200 மில்லிகிராம் அளவுக்கு அந்த காஃபின், அதில் இருக்கிற காஃபின் அப்படிங்கிறது உடலில் சேர்ந்தால் கூட அது கூட ஸ்லோ பாய்சன் தான் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த காஃபி, டீலாம் உடலில் இருக்கிற இரும்பு சத்தை உறிஞ்சி எடுத்துருமா. ஸோ அதனால் கர்ப்பகாலத்தில் இரும்பு சத்துங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதனால் நோ காஃபி, நோ டீ. அப்புறமா ஐஸ்கிரீம் இதையும் கண்டிப்பாக நீங்கள் அவாய்ட் பண்ணி தான் ஆகணும். நல்ல பிராண்டட் ஐஸ்கிரீமாக இருந்தால் மட்டும் எப்போவாவது சாப்பிட்லாம். அதே மாதிரி கேக் வகைகளையும் கொஞ்சம் தள்ளி வச்சுடுறது நல்லது. அடுத்தது நான்வெஜ் ஐட்டம்ஸில் என்ன சாப்பிட்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஆட்டுக்கறியாக இருந்தாலும் சரி, சிக்கனாக இருந்தாலும் சரி, வாங்கி உடனே சமைச்சுடுற மாதிரி. இப்போ இன்றைக்கி சமைக்க போகிறீங்கன்னா இன்றைக்கே வாங்கி இன்றைக்கே சமைச்சிருங்க. அதில் ஃப்ரிட்ஜில் வச்சு இன்றைக்கி சமைக்கலாம், இன்றைக்கி கொஞ்சம் நாளைக்கு கொஞ்சம் அந்த மாதிரி எப்போவுமே சமைக்காதீங்க. சில பேர் பச்சை முட்டையை பாலில் கலந்து குடிப்பாங்க. பச்சை முட்டை கண்டிப்பாக நீங்கள் தவிர்க்கணும். அடுத்தது கடல் உணவுகள் சாப்பிடக்கூடாது. ஏன்னா இதில் மெர்க்குரி இருக்குது. இது கருவோடு மூளை வளர்ச்சியை பாதிக்கும். சால்மன் மீன் சாப்பிட்லாம். அதையும் அதிக வெப்பநிலையில் சமைச்சதாக இருக்கணும். வாரத்தில் 2 தடவை சாப்பிட்லாம், அதிகமாக வேண்டாம். இந்த வீடியோவில் கர்ப்பிணிகளுக்கான நிறைய உணவு முறைகளை நம்ம வைத்தியன் கொடுத்தாரு. கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் இல்லையா? ஸோ இந்த குறிப்புகளை பயன்படுத்தி கர்ப்பிணி பெண்கள் ஆரோக்கியமான குழந்தைகளை பெற்றெடுக்க வாழ்த்துக்கள் சொல்லி நன்றியுடன் விடைபெறும் நான் சித்ரா.